சொல்லுங்க ஆதி. ஹலோ டாக்டர், நான் பாரதி. சொல்லுங்க பாரதி, என்னாச்சு? டாக்டர், அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து மயங்கி விழுந்துட்டாரு டாக்டர். பாரதி, உடனே அந்த மெடிசன் கவர்ல அந்த எல்லோ டேப்லெட் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து கொடுங்க. டாக்டர், அந்த டேப்லெட் போட்டுட்டாரு. ஆதி, ஆர் யூ ஆல் ரைட் ஆதி? யா, ஃபீலிங் பெட்டர் டாக்டர். ஆதி, நான் லாஸ்ட் வீக் வந்தப்போ என்ன சொன்னேன் உங்ககிட்ட? இல்ல டாக்டர், அது வந்து பாருங்க ஆதி, உங்க ஹெல்த்துக்கு ஒன்னும் இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஆனா நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க மைண்ட மட்டும்தான். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக இப்படிதான் ஏதாவது ரியாக்ட் ஆகும். தேவையில்லாம நீங்களே உங்க ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். அந்த டேப்லெட் சாப்பிட்டா பெயின் போயிடும். நல்லா ரெஸ்ட் எடுங்க ஆதி. முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் கிளினிக் வாங்க, தரவா செக் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர், தேங்க்யூ. ஓகே ஆதி, ஸ்லீப் வெல். குட் நைட். ஏன் அதுக்குள்ள ஊருக்கு போறீங்க? குழந்தைய நல்லபடியா பெத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு போக வேண்டியதானே? உங்க ஊர்ல கேக்குற வண்டி சத்தமும் அந்த தூசியும் இல்லாம இங்க குழந்தை நல்லபடியா பிறக்கும்ல? ஏன் பாட்டி, இப்பெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்லா தானே இருக்கு? நான் ஆஸ்பத்திரிக்கு சொல்லலப்பா, இங்க இருக்கிற ஆளுங்க அங்க இருக்குமா? இப்ப எல்லாத்துலயும் அவசரம்தான். அதனாலதான் எல்லாம் அவசரம்னு முடிஞ்சு போகுது. முன்னாடி எல்லாம் பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆகுறதுல இருந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படியா? பள்ளிக்கூடம் தாண்டதுக்குள்ள பெரிய மனுஷி ஆயிடுதுங்க. ஆனா கல்யாணம் குழந்தைன்னு வரும்போது தள்ளி போட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்குதுங்க. அப்பெல்லாம் புள்ள பிறந்தா சேனை தொட்டு வச்சு தாய் மாமன் துணி எடுத்து போட்டு அத்தைமாரு கொலுசு கொடி எடுத்து போட்டு மாமியாரு மருந்து அடிச்சு கொடுத்து பெத்தவங்க முன்னால பேரு வச்சு பாட்டியும் தாத்தாவும் குழந்தைய கொஞ்சி வளர்ப்பாங்க. இப்ப அப்படியா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது, நினைச்ச நேரத்துக்கு குழந்தை பிறக்கணும்னு அறுத்து எடுக்க வேண்டியது. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் தவிர எந்த வாடையும் குழந்தை மேல படாம பார்த்து வளர்த்து அதுங்களுக்கு வெளி உலகமே தெரியாம அதுங்க வாழ்க்கை கெடுத்துக்கிட்டு நிக்க வேண்டியது. ஆதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நம்ம குழந்தை கொஞ்சறதுக்கு அம்மா வந்துருவாங்கல்ல. நான் தான் பாட்டி தாத்தா யாருன்னே தெரியாம வளர்ந்துட்டேன். என் குழந்தையாவது பாட்டி கிட்ட வளரணும்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்குமான்றதுதான் தெரியல. யாதி, காலங்காத்தால என்ன பேசிட்டு இருக்க? நான் சொன்னதான். எப்ப பார்த்தாலும் நீ சொல்ற நான் கேக்குறேன், அதானே பண்ணிட்டு இருக்கேன் நானு. இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், நீ கேள்றி. அதெல்லாம் முடியாது. நான் சொல்றதுதான். ஓகேவா? ஓகேவா? ஓகே இல்லையா? தெருட நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? பாட்டி இருக்காங்கல்ல, வீட்டுக்கு பெரிய மனுஷு, அவங்களே சொல்லட்டும். நீ ஏதோ பெரிய மனுஷியா ஏதோ சொல்லணும்னு கேக்குறான், சொல்லு. என்னடா என்ன வச்சு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு புள்ள பிறந்தா புள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு பேசிட்டு இருக்கோம். நீ சொல்லு, எங்க அப்பா அம்மா பேர் வைக்கணுமா இல்ல அவங்க அப்பா அம்மா பேர் சார்ந்த பேர் வைக்கணுமா? ஏய்யா மாப்ள, எதுக்கு போய் இன்புட் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் என் புள்ள எப்ப பார்த்தாலும் ரெட்ட புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கால. அப்படி பிறந்துச்சுன்னா ஒரு புள்ளைக்கு உங்க வீட்டு ஆளுங்க பேரையும் இன்னொரு புள்ளைக்கு எங்க வீட்டு ஆளுங்க பேரையும் வச்சிட வேண்டியதானே? பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டார் பாரு. இதுக்குதான் ஊருக்குள்ள எங்க மாமா மாதிரி 4 அழகராஜா ஒருத்தர் வேணும்ன்றது. ஏய் சும்மா ரியா, நீ வேற. சரி மாப்ள, நான் ஒன்னு சொல்றேன். எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ண. நீ எந்த பேர் வச்சாலும் வெயி, ஆனா எழுத்து என் குலசாமி பேர்ல ஆரம்பிக்கிற மாதிரி பேரை வச்சா போதுமியா? அதான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு மேல மறு பேச்சே கிடையாது. வச்சிருவோம்.
அப்படின்னா நான் சொன்ன பேர் தானே வரும். ஏதா எங்க பவித்ராவையும் லட்சுமியும் காணோம்? காலையில இருந்து பவித்ராவுக்கு ஒரே காய்ச்சலும் மண்டவலியுமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் நம்ம காளிமுத்து டாக்டர்கிட்ட அவளுக்கு ஊசி போட்டு கூட்டிட்டு வர போயிருக்கா. நேத்து முச்சூடும் நல்லா தானே இருந்தா. அவளுக்கு ஏதாவது பரிச்சு கரிசி இருக்கா இன்னைக்கு? நேத்து நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் காலையில பாக்குறேன் நானு ஏதோ புத்துநோய் வந்த கோழி மாதிரி படுத்துட்டு இருக்கிறேன். ஏய், சும்மா என் தங்கச்சி கிண்டல் பண்றதே உனக்கு பொழப்புல. ஏய், மச்சினின்னு ஒருத்தி இருந்தா கிண்டல் பண்ணதானே செய்வாங்க. பண்ணுவான் பண்ணுவான். பொண்ணு உனக்கு இருக்கு. என்ன பெத்தவளே, அடுத்தவங்களுக்கு மட்டும் நல்லா சொல்லு. எனக்கு மட்டும் மச்சினிச்சு இல்லாத வீடா பார்த்து கட்டி வச்சு போட்ட. ஓய் மாமோய், என்ன பேச்சுல யாக்கம் தெரியுது? சும்மா இருக்கியா நீ வேற எதையாச்சும் பேசிக்கிட்டு. அத ஆண்டாளு, நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதையே மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் பாரு. ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்தேன். என்னப்பா? இல்லதா, இந்த பொங்கல் கழிச்சு துணி கடை திறக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ கடையில இருந்து உங்க ஊருக்கு போறதுன்னா கொள்ள தூரம் இருக்கும். போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல? அதுக்கு தான் அப்பா மதுரையில உங்களுக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன். ஏய், என்னது அம்புட்டு பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதா இத நீ பொங்கல் சீரை வச்சுக்க, நீயே அப்பா வாங்கி தரேன்.